பணக்காரர் தான் ஹஜ் செய்ய முடியும், ஏழைகளுக்கு ஹஜ்ஜு கனவுதான் அப்படின்றது அல்ல. அல்லாஹ் நினைத்தானே ஆனால் ரப்புடைய அனுக்கிரகமும் அவனுடைய அருளும் ஒரு மூமினை மையம் கொண்டால் அவன் ஏழை என்ற இலக்கணத்தை தகர்த்தெறிந்து காபாவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு காட்டி விடுகிறார். ஒரு மூமின் தன்னுடைய பிரதானமான துவாவாக யா அல்லாஹ் கஷ்டத்தில் இருந்து விடுதலையை தா, செல்வத்தை தா என்று கேட்பதை அறிவுபூர்வமான ஒரு துவா என்னை ஒரு ஹாஜியாக ஆக்க என்பதுதான். செல்வத்தை கேட்கக்கூடிய ஒரு மூமின் உலகத்தோடு மட்டப்படுத்தப்படுகிறார். அவனுடைய அந்த வட்டம் இருக்கிறது அல்லவா, அது குறுகிய நிலையில் ஆகிவிடுகிறது. என்ன ஒரு சொந்த வீடை கொடுக்கலாம், நிறைய நகைகள் போடக்கூடிய அளவுக்கு வசதி வாய்ப்பை கொடுக்கலாம். ஆனால் ஹஜ் என்று சொல்லக்கூடிய மாபெரும் பாக்கியத்தை எனக்கு தா என்று ஒரு மூமின் கேட்கும் போது அல்ஹம்துலில்லாஹ் செல்வத்தையும் தந்து அதோடு கூடி அவன் எதிர்பாராத திசையிலிருந்து அனைத்து நலவுகளும் அவனை வந்து சேர்கிறது. ஏனென்றால் தன்னை நேசிப்பவனை அல்லாஹு தஆலா எந்த காலத்திலும் காயவிட்டதில்லை. மூமின்களுக்கு அந்த டெக்னிக் தெரியறது இல்லை. சில பேருக்கு எடுத்த எடுப்புலயே பொருளாதாரத்துல பரக்கத்தை கொடுத்து வெறுமென்ன பொருளாதார பரக்கத்தை அப்படின்றத மட்டுமே மையப்படுத்தி அவர்கள் கேட்டதன் காரணமாக உலகத்தில் ஒரு சில சுகங்களை அவர்களுக்கு தந்து விடுகிறார். தொடர்ந்து அவன் வற்புறுத்தி கேட்கும் போது அல்லாஹு தஆலா அவன் மீது கொண்ட கருணையின் காரணமாகவும் அவன் தினசரி தொழுகை இபாதத்தோடு அவன் வாழ்கிறான் என்பதற்காகவும் அவன் கேட்ட அந்த குறுகிய வட்டத்தை மட்டும் தந்து விடுகிறார். ஒரு நல்ல புத்திசாலித்தனமான ஒரு மூமின், விசாலமான அறிவுள்ள ஒரு மூமின் எப்படி கேட்க வேண்டும் என்றால், எனக்கு காபாவை காண்கின்ற பாக்கியத்தை தா. இன்னும் உச்சத்தில் போய் அரஃபாவில் தங்கக்கூடிய பாக்கியத்தை தான் கேட்கணும். ஏன்னா காபாவை காணக்கூடியது உம்ராலையும் காணலாம் தான். விசாலமான துவாவாக தன்னுடைய துவாவை அமைத்துக் கொள்ள வேண்டும். ரப்பே, எனக்கு நீ காபாவை ஹஜ்ஜுடைய காலத்தில் காணக்கூடிய பாக்கியத்தை தா. இவனோடு மட்டிட்டு விடக்கூடாது. என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என் வம்சத்தையே நீ ஹாஜிகளாக ஆக்க அப்படின்னு சொல்லணும். இன்னைக்கு கூட ஒருத்தரை வழி அனுப்பும் போது சொன்னேன், ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய நேரத்துல உங்க பிள்ளைகளுக்குன்னு சொல்லி சில நசீகத்தை பண்ணுவீங்க பாருங்க. இப்படி நடந்துக்கணும்பா, அப்படி நடந்துக்கணும்பா, வாப்பா அம்மா 40 நாளைக்கு இருக்க மாட்டோம், அங்க போயிடுவோம், நீ இப்படி பார்த்துக்கோ அப்படி பார்த்துக்கோன்னு சொல்ற அட்வைஸோட சேர்த்து நீயும் இன்ஷா அல்லாஹ் ஹாஜியாக உருவாக வேண்டும் என்ற அட்வைஸை நீங்கள் பிரதானமானதாக இன்ஷா அல்லாஹ் வைக்க வேண்டும். அது நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய ஆகப்பெரிய சொத்து, ஆகப்பெரிய கைமாறு. என் வீட்டை எழுதி கொடுத்தேன், வாசலை எழுதி கொடுத்தேன், தோட்டத்தை எழுதி கொடுத்தேன், அங்க இருக்கக்கூடிய நிலத்தை எழுதி கொடுத்தேன் என்பதை விட உங்கள் மகனின் விஷயத்தில் அவனை நான் ஒரு ஹாஜியாக இன்ஷா அல்லாஹ் உருவாக்கி வந்திருக்கிறேன் என்று அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பெருமிதத்தோடு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்கள் பிள்ளையை ஒரு சிறந்த ஒரு ஹாஜியாக உருவாக்கக்கூடிய முஸ்லிம்களை அவனுடைய விஷயத்தில் திறந்து காட்ட வேண்டும். அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக.